தோழர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப லேட்டாக சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த டைமில் என்னால் யூடியூப்பில் வீடியோ போட முடியல. ஓகே, அதாவது புத்தாண்டு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்தை வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. ஏன்னா டிசம்பர் மாதம், போன வருஷம் 2025 டிசம்பர் மாதம் என் மனசை பாதிச்ச, என் மனசை உழுக்குன ஒரு மிக மோசமான 2 கொடூரமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒன்று, தமிழ்நாட்டில் நடந்த மிக கொடூரமான விஷயம் வன்முறை. இன்னொன்று நார்த்தில். இந்த 2 விஷயத்துக்குள்ள இருக்கிற அரசியல் பின்புலம். அதாவது இதுவும் மிக மோசமான ஒரு கொடூரமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் நடந்ததும் நார்த்தில் நடந்ததும் மிக கொடூரமான ஒரு விஷயம். 2த்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். ஏன் இந்த விஷயம் 2 விஷயம் எதனால் நடந்தது, அதில் இருக்கிற அரசியல், அதில் இருக்கிற பாரபட்சம், நான் என் மைண்டில் அந்த விஷயத்தை நான் என்ன புரிஞ்சுக்கணும், அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. அதாவது திருத்தணி ரயிலில், திருத்தணியில், அதாவது சென்னையிலிருந்து திருத்தணி போகிற ரயில், அது திருவள்ளூர் தாண்டி போயிட்டுருக்கு. அதில் ஒரு வடமாநில இளைஞர் பயணம் பண்ணுறாரு தனியாக. அந்த டைமில் ஒரு 4 இளைஞர் கிடையாது, சிறார்கள், 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, எல்லாம் 17, 16 அந்த மாதிரி ஒரு 4 பேர் ட்ரெயினில் ஏறுறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 2 கத்தி இருக்கு. அதாவது கூலிப்படை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கத்தி. அதாவது மனுஷனை வெட்டி கொலை பண்ணுற அந்த மாதிரியான ஒரு கத்தி. இப்போது இந்த கத்தியோட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லார் கையிலுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறதுனால ரீல்ஸ் எடுக்கிறது. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை தேர்வு செய்கிறாங்க. இந்த பசங்க, இந்த 4 பசங்களும் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறவங்க. அதாவது ஒருத்தன் திருத்தணி, அரக்கோணம், இந்த மாதிரி சென்னையை சுற்றி இருக்கிற ஒரு சில ஏரியாக்களை சேர்ந்த இந்த பசங்க. இவங்க ரீல்ஸ், அதாவது ஃபுல்லாகவே கஞ்சா அடித்து அந்த போதையில் இருக்காங்க. இந்த பையன் சுராஜ் தனியாக இருக்கிறத பார்த்து அவங்ககிட்ட போய் உரண்டு இழுக்கிறாங்க. இப்போ உரண்டு இழுக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, நான் அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நான் ஃபுல்லாக பார்க்கல. ஆடியோ ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் கிளிப்பிங்ஸ் மாதிரி பார்த்தேன். அது ஃபுல்லாக வயலன்ஸ் இருக்கிறதுனால என்னால் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான். சரி, அப்படி நடந்திருக்குன்னு யூகிக்கிறேன்னு சொன்னால், இவங்க அவங்ககிட்ட போயிட்டு உரண்டு இழுக்கிறப்போ அவன் திருப்பி ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருப்பான். அதாவது ஒரு எதுக்குமே உதவாத ஒரு பூச்சி கூட நம்ம ஏதாவது இது பண்ணால் அது ரியாக்ட் பண்ணும். அதுதான் இயல்பு. அப்போது அவனும் ரியாக்ட் பண்ணியிருப்பான். அந்த விஷயத்தில் இவங்க ட்ரிகர் ஆகிட்டு இருப்பானுங்க இந்த பசங்க. அப்போது இன்னும் இவனுங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவனை இவன் நார்த் இந்தியா, இவனை நம்ம எவ்வளோ பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது, நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதில்லை. ஏன்னா அவனுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், அவங்களுக்கு எந்த ஒரு சோஷியல் சப்போர்ட்டும் இங்கே கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் இன்னும் இவனுடைய நாலேஜில் இவனை என்ன பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதுல இன்னும் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போது ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டேஜ் வருது, ஒரு நிறுத்தம் வருது. அவங்க அவன் இவங்கிட்ட எதுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுராஜ்ன்ற அந்த 20 வயசு வாலிபர் இறங்கிடுறாரு. இறங்கிட்டோடனே இருந்தாலும் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, பின்தொடர்றானுங்க. அப்போது அந்த இடத்துல, அந்த ஸ்டேஜில் மக்கள் கூட்டமே இல்லாத ஒரு பில்டிங்க்கு தள்ளிட்டு போயிடுறானுங்க. தள்ளிட்டு போயிட்டு அங்கே மிக மோசமான வன்முறையில் ரீல்ஸ் எடுத்துட்டு அவனை கண்ட இடத்துல வெட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இது என்னன்னா, ஒரு வீடியோவில் பார்க்கும்போது அது மிக மோசமாக இருக்குது. அப்போது இவனுங்களுக்கு ரொம்ப போதை ஏறினோடனே அவனுங்க இஷ்டமாக அது பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே ஒரு கட்டத்தில் அந்த குரலில் கேட்டு, இங்கே இருக்கிற சத்தத்தை கேட்டு ஏதோ ஒரு குரல் கேட்டதுன்னு விட்டுட்டு ஓடிடுறானுங்க. அப்போது அவர் அந்த அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா,
போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து அதுக்கப்புறமா வந்து மீடியாவுக்கும் சொல்கிறாரு. இது வந்து தமிழ்நாட்டை பயங்கரமாக ஒரு 2 நாளாக வந்து ஒரு பரபரப்பாக சோஷியல் மீடியாவிலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி பயங்கரமாக பேசினாங்க. எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது வெளியில் வேலைக்கு போகிறவங்க வந்து ரொம்ப அச்சத்தோடு இருப்பாங்க. இந்த மாதிரி அதாவது அந்த சிறுவர்கள் வந்து சுயநலவு இல்லாமல் கஞ்சா அடிச்சுட்டு போதைக்கு அடிமையாகி இப்படி பண்ணும்போது அப்போது எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கும் தனியாக வேலைக்கு போகிறவங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு 2 நாளாக. அதாவது இதுக்கு அப்படியே வந்து இன்னொரு விஷயம், நார்த்தில் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு 24 வயசு ஒரு இளைஞர். அவர் வந்து ஏஞ்சல் சக்மா அவர் பேர். இவர் என்ன பண்ணுறாருன்னா உத்தரகாண்டில் படிக்கிறாரு, MBA படிக்கிறாரு. இவரும் இவருடைய தம்பி மைக்கேல் சக்மா, இவங்க 2 பேரும் வந்து ஷாப்பிங் போகிறாங்க. அதாவது உத்தரகாண்ட் எங்கிறது நமக்கு தெரியும். உத்தரகாண்டில் வந்து நார்த்தில் இருக்குது. ஆக்சுவலி அந்த மாநிலத்தில் இவங்க படிக்கிறாங்க, அண்ணன் தம்பியும் ஒரு இடத்துல படிக்கிறாங்க. சரி, ஒரு 7-8 அந்த டைமில் வந்து ஈவினிங்கில் நைட்டில் ஷாப்பிங் போகிறப்போ இவங்க பார்க்குறதுக்கு வந்து தோற்றம் வந்து சைனீஸ் மாதிரியே தெரியுறாங்க. அதாவது அந்த கண்கள் வந்து இடுக்கின மாதிரி கொஞ்சம் இருக்கு இல்லையா, சைனீஸ்க்கெல்லாம், நேபாள் சைனீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து கண்ணு கொஞ்சம் இடுக்கின மாதிரி இருக்கும். இந்த தோற்றத்தோடு இருக்கிற இவங்க 2 பேர் ஷாப்பிங் போகிறப்போ அங்கே ஒரு டீம், ஒரு 5-6 பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்கள உரண்டு இழுக்கிறாங்க. சைனீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனீஸ் மூமு, இதாவது சைனாக்காரங்களை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கான ஒரு சில வார்த்தைகள் வச்சுருக்கிறாங்க. அதன்படி இவங்களை கிண்டல் பண்ணுறாங்க. இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க திருப்பி, நாங்கள் சைனாக்காரன் கிடையாது, நான் இந்தியாக்காரன் தான், நாங்கள் வந்து இந்த மாதிரி திரிபுரா மாநிலம் எங்களுது அப்படின்னு, நான் இந்தியன்ஸ் தான் அப்படின்னு இவங்களோட தரப்பில் வந்து இவங்க வாதிடுறாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இவங்க ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுறான்னு சொன்னால் வாக்குவாதம் முற்றி கை கலப்பு வந்துடுது. அப்போ கை கலப்பு வந்தப்போ என்ன ஆகுதுன்னா, கையில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான்னா, காப்பு இருக்கு இல்லையா, கையில் வந்து காப்பு போடுவாங்க, அந்த ஸ்டீலில் இருக்கும் அது ஸ்ட்ராங்காக, அதை வந்து கையில் போட்டு நல்ல பலமாக வந்து தொண்டையில், கழுத்தில், இந்த பின்பக்கம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற ஏரியாவிலலாம் தாக்கியிருக்கிறாங்க. அப்போது சரிஞ்சு கீழே விழுறாரு அந்த ஏஞ்சல் சக்மான்ற 24 வயது வாலிபர், MBA பட்டதாரி. கீழே விழுறப்போ நான் இந்தியன் அப்படின்னு சொல்லி தான் கடைசியாக அவர் சொல்கிறாரு. நான் வந்து சைனாக்காரன் கிடையாது, நான் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே விழுறாரு. அதாவது இது நடந்து டிசம்பர் 6ஆம் தேதி நடக்குது. ஒரு 15 நாள் வந்து ICUவில் அட்மிஷன் இருக்காரு. போன மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வந்து அவர் இறந்துடுறாரு. இப்போது இந்த 2 விஷயம், இங்கே தமிழ்நாட்டில் நடந்த விஷயம், நார்த்தில் உத்தரகாண்டில் நடந்த விஷயம், இந்த 2 விஷயம் வந்து நம்ம இந்தியாவில் எப்படி வந்து அது பார்க்கப்படுது. இந்த 2 விஷயத்தில் வந்து எனக்கு மைண்டில் என்னுடைய நாலேஜுக்கு எட்டின விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், மீடியா வந்து எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுது. அதாவது ஒரு இந்தியராலே ஒரு சைனாக்காரன் அப்படின்ற அந்த ஒரு முக தோற்றத்தை வச்சிருக்கிறதுனாலே அநியாயமாக அடித்து படுகொலை செய்யப்படுறாரு. இந்த பக்கம் வந்தால் ஒரு வாலிபர் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வெளியில் வர்றாரு. ஒரு 4-5 சிறார்களால், போதைக்கு அடிமையான சிறார்களால் மிக மோசமாக, அதாவது உயிருக்கு போராடுற நிலையில வந்து குற்றுயிரும் கொலையுயிருமா கத்தியால் தாக்கப்பட்டு அவர் வந்து இந்த மாதிரி நிலைமை இருக்கு. ஆனால் நம்ம வந்து எப்படி வந்து இந்த 2 விஷயத்த பார்த்தோம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன தோணுதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு வன்முறையான சம்பவம் தான் நடந்திருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வியூஸ்க்காக மட்டும்தான், அதாவது தமிழ்நாட்டில் நடந்த இந்த விஷயத்தை நம்ம ஒளிபரப்புனாதான் இதில் வந்து வியூஸ், பார்வையாளர்கள் வந்து அதிகமாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் நடந்த மிக கொடூரமான விஷயத்தை இதில் எடுத்து சேர்க்கறதுக்கு இங்கே ஏதாவது கொச்சான்னு ஒரே நியூஸு,
பல விஷயங்களை அப்படியே கவர் பண்ணதுனால இந்த இடையில இந்த ஒரு விஷயத்த வந்து கவர் பண்றதுக்கு அவங்களால வியூஸ் கிடைக்காது. அதாவது இவ்வளோ மோசமான, அதாவது அமெரிக்காவில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஃபிளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பர் தொடர்ந்து வந்து அங்க 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு கருப்பின ஒரு நபரை வந்து தாக்குறது வந்து வழக்கமா இருக்கும் அமெரிக்காவில். 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போ லாஸ்டா வந்து மிக கொடூரமா ஜார்ஜ் ஃபிளாய்டு அப்படின்ற ஒருத்தரை வந்து காலிலே வந்து கருப்பினர்ன்றதுனால அமெரிக்காவில் காலிலே வந்து ஒரு அழுத்தி அழுத்தி அவனை வந்து சாவடிச்சிருவாங்க. இந்த விஷயத்துக்கு வந்து உலகம் ஃபுல்லா வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. ஒரு நிறவெறி கொலை அது. அதே மாதிரி தான் இங்க ஒரு இனவெறி கொலை இது. இப்போ சைனாக்காரன் அவன் மேல இருக்கிற கோவத்துல இந்தியனா இருந்தாலும் அவன் வந்து இவன் சைனாக்காரன் மாதிரி தெரிஞ்ச அந்த அவனுடைய ஆர்கியூ வந்து எடுத்துக்கவே இல்லை இவனுங்க. இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் வந்து இவனை காலில் என்ன மாதிரியே ஒரு மோசமான கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவனை சாவடிச்சிட்டாங்க. இது ஒரு இனவெறி கொலை. இந்த இனவெறி கொலை நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. இப்போ ஜார்ஜ் ஃபிளாய்டு நியூஸை ஒளிபரப்புன நம்ம தமிழக சேனல்கள் வந்து அப்போ பார்வையாளர்களை என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ தமிழ்நாட்டில் கொச்சான்னு ஒரு நியூஸ் வந்து வேற 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 அன்னைக்கு 24 ஹவர்ஸ்ல இந்த ஒரு 3 நாளா தொடர்ந்து வந்து அங்க இருக்கிற நியூஸே வந்து ஆக்கியபைடு பண்ணதுனால எது பார்வையாளர்கிற அதிகமா கவருதோ அந்த விஷயத்த மட்டும்தான் ஒளிபரப்புறாங்க இவங்க. அப்போ ஒரு இந்தியாவில் ஒரு இனவெறி தாக்குதல் நடக்குது, அதை போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுறது தான் என்னுடைய குற்றச்சாட்டா நினைக்கிறேன். அதாவது இது வந்து மிக சேஃபா வந்து பிஜேபி வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த மாநிலத்துல வந்து பிஜேபி தான் வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. நம்மளுக்கு தெரியும் சென்ட்ரல்ல வந்து பிஜேபி தான் இருக்கு. இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கிற ஒரு மாநிலத்துல ஒரு இந்தியர் வந்து தான் இந்தியன் அப்படி நிரூபிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி செத்து போடுறாரு. இப்போ இந்த விஷயத்த தமிழக ஊடகங்கள் வந்து ஒரு சில ஒரு 2-3 யூடியூப் சேனல் தான் இதை நான் பார்த்தேன். அந்த சேனலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னு. இப்போ ஏன் இந்த 2 விஷயத்த வந்து இதுல எங்க பார்த்தாலும் வந்து இந்த பசங்க வெட்டினதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு சாம்பிள் கூட எதுவுமே பேசலையே அப்படின்றதுனால தான் எனக்கு வந்து இந்த 2 விஷயத்த கம்பேர் பண்ணி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த திருத்தணியில் நடந்த அந்த வன்முறை சம்பவத்தை இந்த சோசியல் மீடியாவில் பல கட்சிகள் வந்து ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து வந்தவங்க இந்த மாதிரியான வேலையில செய்வாங்க, இவங்க வந்து ஒரு வன்முறையாளர்கள், இவங்க மோசமான ஒரு கலாச்சாரத்தை கொண்டவங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிராண்டிங் நடக்குதுங்க. என்னன்னா முக்கியமாக வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல யூடியூப் சேனலில் பார்க்க முடிஞ்சுது. அதாவது சாட்டை, அதுக்கப்புறம் பொக்கிஷன் சேனலு, இந்த பாரிசாலன் அப்படின்ற இன்னும் நிறைய இருக்கிறானுங்க. இவனை கொச்சான்னு இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து வர்ற பசங்க இந்த மாதிரியான கேரக்டரை வச்சு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப டீப்பாக நீங்கள் அந்த அரசியலுக்குள்ளே போனீங்களன்னா முதல்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான கலாச்சாரத்தை வந்து அவங்க வந்து ஏற்படுத்திக்கல, இந்த சொசைட்டியை அவங்கள திணிச்சிருக்கு. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்களன்னா அவங்கள வந்து ஒரு ஏழ்நிலைக்கு ஒரு அடித்தட்டு வாழ்க்கைக்கு நகர்த்தியதே இந்த பெரும்பான்மை சமூகம் தான். இப்போ ஒருத்தனை பாதிக்கப்பட வச்சுட்டு அவன் பாதிக்கப்பட்டப்போ அவன் பாதிப்பிலிருந்து அவன் வந்து ஒரு கலாச்சாரத்தை ஒரு வாழ்வியல ஒரு மிக கொஞ்சம் துடிப்போட ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்ற அந்த விஷயத்த வந்து இவன் இப்படிதான் அப்படின்றது. அதாவது அவர்களுடைய செயல் வந்து என்ன சொல்ல வரேன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்வியலுக்கு நீங்க தான் முக்கியமான காரணம், இந்த பொது சமூகம் தான். இப்போ குறிப்பிட்டு வந்து சிட்டி வளருது, அவங்களுடைய இடம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ அவங்களும் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்க முன்னுரிமை கொடுத்திருந்தா ஏன் இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி மாறுறாங்க? அப்போ எந்த பிரச்சனைக்குமே நீங்க காரணம் கிடையாது, எல்லாமே அவங்க தான் அப்படின்றது வந்து இந்த அரசியலை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல என்னன்னா இப்போ எல்லாருமே அப்படின்னு இந்த பிராண்ட் பண்ற இந்த எச்ச பசங்க, அதாவது இங்கிருந்து தூக்கி வீசப்பட்ட
எங்கேயோ ஒரு 40 கிலோமீட்டர் கண்ணகி நகர்லேருந்து ஒரு பொண்ணு இந்தியா லெவலில் போய் பெரிய பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இவனுங்கெல்லாம் எத்தனை வீடியோ போட்டிருப்பானுங்க. ஒரு சமூகம் வந்து புறக்கணிப்பது என்பது மிக கொடுமையானது. இந்த சமூகம் பெரிய ஒரு பொது சமூகம் வந்து புறக்கணிச்சு, நீங்கெல்லாம் வந்து அழுக்கானவர்கள், நீங்கெல்லாம் வந்து அதாவது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பொது சமூகம் தான் இவங்களை புறக்கணிச்சு 40 கிலோமீட்டர் தூரம் போட்டாலும் ஒரு பொண்ணு வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கு. அதை பற்றி ஒரு எத்தனை பேர் வீடியோ போட்டிருப்பானுங்க. அதாவது தவறு, இந்த விஷயம் தவறு, ஒரு பொது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டது. அதாவது எப்படி இந்த அரசியல் வந்து மிக நுட்பமானது. இவனுங்க மிக கேவலமாக என்ன பண்ணுறானுங்கன்னா பிராண்ட் பண்ணுறானுங்க. சரி, அது ஒரு பெரிய டாபிக். இந்த ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த நான் இது பண்ணேன். ஆக்சுவலி இந்தியாவில் இப்போ எல்லா இந்தியர்களும் இங்கே இந்தியர்கள் கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு அமைப்பு இருக்குது பூகோள ரீதியாக. இங்கே கவ் பெல்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு 5-6 ஸ்டேட் வருது. பீகாரு, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் கவ் பெல்ட்னு சொல்லுவானுங்க. இப்போ அந்த ஏரியாவில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தான் இங்கே வந்து பரபரப்பாக பேசுவானுங்க. ஏன்னா அங்கேருந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நிறைய எம்பிகளை. இந்த கவ் பெல்ட்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நாட்டுக்கு வந்து வரி வந்து கொடுக்கறது கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அங்கிருந்து தான் வந்து எம்பிகள் வருவாங்க. கவ் பெல்ட்னா இந்த மதத்தை வச்சு, அதாவது பசு அரசியல், பசுமாட்டு அரசியல். இந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்ல டெவலப்டு தான். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அதுக்கப்புறமா நார்த் ஈஸ்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து நல்ல மாதிரியான கான்ட்ரிபியூட் கொடுப்பாங்க. ஆனால் என்னடன்னா அவங்களுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. இப்போ வந்து இருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி. தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை ஏன் பேசவே இல்லை? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு. இந்த விஷயத்தை நம்ம பேசியிருக்கணும், நிறைய பேசியிருக்கணும். கொடுமை நடந்திருக்கு. அங்கே ஒரு பிஜேபி கட்சி ஆட்சியில் இருக்கு. எந்த மாதிரியான மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, அதுக்கப்புறமா பாதுகாப்புத்துறை அந்த ராஜ்நாத் சிங்கும் சரி, இவங்கெல்லாம் இந்த விஷயத்தில் வாயை திறக்கல. நீங்கள் சோஷியல் மீடியாவே பாருங்க. ஏஞ்சல் சக்மான்னு நீங்கள் இது பண்ணுங்க, யூடியூப்ல தேடுங்க. அங்கே எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஏஞ்சல் சக்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. திருத்தணி இந்த கொடூரமான சம்பவம் நடந்த பிறகு பிஜேபி எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, மிக மோசமான ஆயுத கலாச்சாரம் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு பேசினவங்க. அதாவது இந்த பக்கம் நார்த்ல இந்த விஷயம், இந்த ஏஞ்சல் சக்மாவுக்கு நடந்த விஷயத்த எவனுமே பேசல. இதுல என்ன துயரமான விஷயம்னு சொன்னா, அந்த ஏஞ்சல் சக்மா அவருடைய தந்தை வந்து பாதுகாப்பு துறையில ஒரு போலீஸா இருக்கிறாரு. அதாவது மிலிட்டரி, பிஎஸ்எஃப் போலீஸ், அதாவது பார்டர் செக்யூரிட்டி போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு மிலிட்டரி மாதிரி தான். அந்த ஒரு அதிகாரி அவர். ஒரு போலீஸுடைய மகனையே இவங்க வந்து சைனாக்காரன்னு சொல்லிட்டு அடிச்சு சாவடிக்கிறானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மிக மோசமான, மிக கொடூரமான சம்பவத்துல, அதாவது தமிழ்நாட்டில் நடந்த இந்த ட்ரெயின்ல வந்து நடந்த அந்த கொடூர சம்பவம் வந்து முழுக்க வந்து இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. அந்த சமூக பிரச்சனைக்கு வந்து அரசுக்கும் தொடர்பு இருக்கு, மக்களுக்கும் தொடர்பு இருக்கு, காவல்துறைக்கும் தொடர்பு இருக்கு. சமூக பிரச்சனையாவே நீங்க புரிஞ்சிக்கலாம். இதனால வந்து அரசுக்கு வந்து எந்த அளவுக்கு தொடர்புன்றது அது வந்து நிறைய இருக்கு. ஒரு 70% வந்து அரசுக்கு தான் இருக்கு. ஏன்னா காவலை வந்து போட வேண்டியது வந்து அரசு தான். அங்க வந்து ஒரு பாதுகாப்பை வந்து கொடுக்க வேண்டியது அரசு தான். இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பங்கு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பங்கு இருக்கு. ஆனா குறிப்பிட்ட இடத்துல இருந்து வர்றவங்க இந்த மாதிரியான விஷயத்தை செய்யறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய அரசியல். இந்த அரசியலை பேசினா இது வந்து ஒரு பெரிய டெப்தான ஒரு விஷயத்துக்கு போகும். அப்போ இந்த இடத்துல இருந்து வர்றவங்களை அந்த பிராண்ட் பண்ற விஷயம் வந்து மிக வன்மையான கண்டனத்துக்குரியது. அடுத்து வந்து இந்த விஷயத்துக்கு போகலாம். அதாவது நார்த்தில் நடந்த விஷயம். நார்த்தில் நடந்த விஷயம் வந்து ஒரு வடகிழக்கு மாநில ஒரு, அதாவது இந்த வடகிழக்குன்னு சொன்னா சிக்கிம், திரிபுரா, அகர்தலா, அந்த மாதிரி சைனீஸ் மாதிரி இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு வந்து இந்தியாவில் மிக மோசமான ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னா
ஒரு கேப்பாரட்டுக்கு அவங்கள வந்து என்ன பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்து பரவவே இல்லை. ஒருத்தன் வந்து நான் இந்தியன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே சாவறான். அப்படின்ற விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியுது? முற்போக்க பேசுறவங்க யாருமே அதை வந்து பேசல. அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதுக்குள்ள பின்னாடி இருக்கிற அரசியல் இதே வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்திலேயோ இல்ல ஒரு பீகார்லயோ வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு பசுமாடை அடிச்சு கொண்டு இருந்தாலும் இது வரைக்கும் வந்து பரபரப்பா பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு மாட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் கூட வந்து இந்த வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடையாதுன்றது தான் என்னுடைய வாதம். இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம், ஒருத்தனை வந்து அடிச்சு சாவடிக்கிறாங்க. அப்போ ஏன் இது வந்து ஒரு பரபரப்பான விஷயமா மாறல? அப்போ இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த இப்போ நிர்பயா கேஸ் நீங்க பார்க்கலாம். நிர்பயா வந்து மிக மோசமானதா. எவ்வளவு பேசுனாங்க? ஒரு மாசத்துக்கு மேல பேசினாங்க. ஒரு ரூல் தனி சட்டமே வந்தது. இப்போ இவனை அடிச்சு கொண்டு அதுல பாதியாவது பேசியிருக்கலாம் இல்லையா? அப்போ இங்க இருக்கிற ஒரு விஷயம் ஒரு வன்முறையை வந்து அதை எப்படி அரசியலாக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வர்றானுங்க, அவங்க தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு பிராண்ட் பண்றதும், ஒரு கட்சி தான் இதுக்கு வந்து பொறுப்பு எடுக்கணும் அப்படின்றதும், இன்னொரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்துல அந்த இளைஞர் வந்து சாகடிக்கப்படுறாரு. எந்த தப்புமே பண்ணாத ஒரு முக சாயல்ல வந்து சைனாக்கார மாதிரி இருக்கிறது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அடிச்சு கொல்லப்படுறாரு. ஆனா இது வந்து பரவலா பேசவே படல. அப்போ வந்து செலக்டிவா ஒரு விஷயத்தை பரப்புறதும், அப்போ ஒரு செலக்டிவா ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதும், இது வந்து மிக மோசமான ஒரு ஊடக தர்மமற்ற செயல் இது. இன்னும் நிறைய பேசலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிற நான் புரிஞ்சிக்கின விஷயம் இந்த 2 விஷயத்துல எனக்கு இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், இதை நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவு கெட்டின விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த விஷயத்துல நான் பேசின விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கான ஆர்வம் வரும் எனக்கு. நன்றி, வணக்கம்.